ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம ஈதுக்கு ஸ்பெஷலாக பூந்தி லட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுவும் வெறும் 1/2 கிலோ கடலை மாவு வச்சு 2 கிலோ லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தட். இதில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு லட்டு ரெசிபி கரெக்டாக கிடைக்கும். அதுக்கு முன்னால் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம கடலைப்பருப்பு ஊற வச்சு அதை ஃப்ரை பண்ணி அந்த மாதிரிலாம் எந்த மெத்தடும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறது இல்லைங்க. பூந்தி பண்ணி தான் நம்ம லட்டு பண்ண போகிறோம். பூந்தி பண்ணுறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 கிலோ கடலை மாவு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய பேசனில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மாவு கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு தின் பேட்டர், நம்ம தோசை மாவு பதம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி விழாத மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க. கை வச்சே கரைங்க. அப்போ தான் உங்களுக்கு கட்டி எதுவும் இல்லாமல் பேட்டர் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இதுக்கு சுடு தண்ணி இல்லைனா ஐஸ் வாட்டர் அந்த மாதிரிலாம் எதுவும் யூஸ் பண்ண வேணாங்க. நார்மல் வாட்டரே யூஸ் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக கரைச்சிக்கோங்க. இதில் நான் உப்பு கலர் எதுவும் போடல. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் கலர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம கலர் சுகர் சிரப்பில் சேர்க்க போகிறோம். அதனால் நான் இதில் சேர்க்கலை. பாருங்கள், தண்ணி இவ்வளோ தான் அளவு அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் கையில் எடுத்து ஊற்றுனீங்கன்னா அப்படியே நல்லா ஈஸியாக தின்னாக ஃப்ளோ ஆகணும். அப்படின்னா உங்களுக்கு மாவு பதம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ பாருங்கள், நல்ல தோசை மாவு பத்துக்கு ஸ்மூத்தாக கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ ஒரு பூந்தி கரண்டி எடுத்து அதில் விட்டு பார்க்கலாம். இது நீங்கள் நார்மல் கரண்டிலாம் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பூந்தி கரண்டின்னு உங்களுக்கு கடையில் கிடைக்கும். இது யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதில் 2 கரண்டி மாவு எடுத்து இப்படி தேய்ச்சி பாருங்கள். இப்படி உங்களுக்கு ஈஸியாக அழகாக விழுந்துச்சுன்னா உங்களுக்கு மாவு பதம் கரெக்டாக இருக்குது. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு அதில் ஒரு 50 கிராம் முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு போட்டு அது லைட்டாக ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே காஞ்ச திராட்சை சேர்த்தோன்னா அது ரொம்ப கருகி போயிடும், முந்திரி பருப்பு வறுப்படாது. இப்போ முந்திரி பருப்பு லைட்டாக ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம காஞ்ச திராட்சை 50 கிராம் சேர்த்துக்கிறோம். இப்போ காஞ்ச திராட்சை நல்லா உப்பி வரும் இல்லையா, உப்பி வந்ததுக்கப்புறம் இந்த முந்திரி பருப்பையும் காஞ்ச திராட்சையும் நம்ம நெய்லேருந்து எடுத்துக்கலாம். இப்போ அந்த மிச்சம் இருக்கிற நெய்யில் கிராம்பு ஒரு 10 கிராம்பு போட்டு வறுக்க போகிறேன். கிராம்போட டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பூந்தி லட்டுக்கு. உங்களுக்கு வேணுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ இந்த கிராம்பு போட்டதுக்கப்புறம் இது கொஞ்சம் நல்லா பஃப் ஆகி உப்பி வரும் இல்லையா, இப்படி வந்ததுக்கப்புறம் நெய்யிலேருந்து நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த மிச்சம் இருக்கிற நெய்யை தனியாக ஒரு டம்ளரில் ஊற்றி வச்சுருங்க. இப்போ அதே கடாயில் நம்ம ஒரு 1/2 லிட்டர் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு இதில் தான் நம்ம இப்போ பூந்தி ஃப்ரை பண்ண போகிறோம். பூந்தி நமக்கு பொரிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணுங்க. இப்போ இந்த பூந்தி கரண்டி எடுத்துகிட்டு இதில் 2 கரண்டி, அந்த குழிக்கரண்டிக்கு 2 குழிக்கரண்டி விட்டு நல்லா ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுருங்க. அந்த எண்ணெய் ஃபுல்லாக இந்த பூந்தி இருக்கணும். ஸோ இது நம்ம ஹையில் வச்சுருக்கோம். ஹையில் வச்சு ஒரு 30 செகண்ட் இல்லைனா ஒரு 45 செகண்டுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். பூந்தி கிறிஸ்பாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு லைட்டாக வதன்னு தான் இருக்கணும். அதனால் கிறிஸ்பாக ஆகிற அளவுக்கு விட்டுறாதீங்க. இப்படி லைட்டாக கிண்டி விட்டு ஒரு 30 செகண்ட் இல்லை 45 செகண்ட் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், இதை இன்னொரு சல்லடையில் போட்டு வச்சிடலாம். அப்போ தான் எண்ணெயெல்லாம் உங்களுக்கு வடிஞ்சு கரெக்டாக இருக்கும். இப்படி ஃபஸ்ட்டு எண்ணெயிலேருந்து எடுத்தோன்னே இன்னொரு சல்லடையில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் அது வேறு ஒரு பவுலுக்கு மாற்றுங்க. இல்லைன்னா ரொம்ப ஆயிலியாக நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், நான் இந்த பூந்தி உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இது ஆக்சுவலாக வீடியோவில் சரியாக தெரியல. பாருங்கள், இப்படி நீங்கள் 2 விரலுக்கு நடுவில் வச்சு நசுக்குனா நம்மளுக்கு காரா பூந்திலாம் உடையும் இல்லையா, கிறிஸ்பாக அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் வதன்னு லைட்டாக சாஃப்டாக அமுங்கிற மாதிரி தான் இருக்கணும். அப்படி தான் உங்களுக்கு பூந்திக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சு இந்த பேட்டரில் ஃபுல்லாக நம்ம பூந்தி ஃப்ரை பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுத்தது சுகர் சிரப் பண்ணுறதுக்கு 1 கிலோ சுகர் எடுத்திருக்கேன். இதில் 300 ml தண்ணி விட்டு நல்ல சுகர்லாம் கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுப்பு சிம்மில் வச்சே மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ சுகர் கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இதை 1/2 கம்பி பதத்துக்கு வரணும். 1 கம்பி பதத்துக்கு விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் லட்டு ஹார்ட் ஆகிடும். இப்படி 1/2 கம்பி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதில் கொஞ்சம் எல்லோ கலர், ஃபுட் கலர் ஒரு 3 ட்ராப் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம், எடிபிள் கேம்ஃபர் இருக்கு இல்லையா, அது 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மி அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய் ஒரு 5 ஏலக்காய்
நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. பவுட்ரு பண்ணிட்டு அதையும் வந்து சேர்த்து விட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கலர் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், இல்லைனா குங்குமப்பூ கூட வந்து சேர்த்துக்கலாம். இப்படி எல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு காமிச்சப்போ அந்த கம்பி பதம் சரியாக தெரில, அதனால் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரிங் வரக்கூடாது, நம்ம எடுக்கும் போது அது பாதியாக வந்து கட் ஆகிடணும். அப்படின்னா நம்மளுக்கு அரை கம்பி பதம் கரெக்டாக இருக்குன்னு வந்து அர்த்தம். இப்போ நம்ம அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பூந்தி, இதில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற இந்த சுகர் சிரப் எடுத்து ஊற்றிடுங்க. ஊற்றி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வந்து விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3லேருந்து 4 மணி நேரத்துக்கு வந்து அந்த பூந்தி வந்து அந்த சீனிப்பாகு சுகர் சிரப்பை வந்து நல்லா வந்து இழுக்கணும், நல்லா வந்து உறிஞ்சிடணும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு 4-5 மணி நேரத்துக்கு அப்புறமும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வேளை அந்த சுகர் சிரப் வந்து இஞ்சலன்னு வந்து வச்சுக்கோங்களேன். நீங்கள் வேணால் அந்த கொஞ்சம் மிச்சம் அந்த அடியில் உங்களுக்கு நிறைய சுகர் சிரப் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வடிகட்டி வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இது சில பேர் வந்து இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் வந்து ஊறினதுக்கப்புறம் மத்து வச்சு வந்து தட்டுவாங்க. நான் மத்து வச்சு வந்து தட்ட போகிறதில்ல. இப்போ பாருங்கள் 4 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து எடுத்திருக்கேன். அந்த நல்லா வந்து பூந்தி வந்து அந்த சுகர் சிரப் வந்து நல்லா இஞ்சிடுச்சு. இப்போ இதை வந்து நான் மற்ற வச்சு தட்டுறதுக்கு பதில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறைன்னு வந்து அரைச்சிக்க போகிறேன். ரொம்ப ஸ்மூத்தாக பேஸ்ட் மாதிரி வந்து அரைச்சிடாதீங்க. ஒரு சின்ன பூந்தி சைஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி குறைப்பாக வந்து அரைச்சிக்கணும். நான் இது எல்லாத்தையுமே வந்து அப்படி குறைன்னு அரைச்சிக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மத்து வச்சு கூட வந்து தட்டலாம். ஆனால் அதை விட வந்து இது கொஞ்சம் ஈஸி ப்ராசஸாக இருக்கும். ஆனால் நீங்கள் அரைக்கிற அந்த மிக்ஸி வந்து தண்ணி எதுவும் வந்து இல்லாமல் நல்ல ட்ரையாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க, இல்லைனா பூந்தி கெட்டு போயிடும். பாருங்கள், இப்படி தான் குறைன்னு வந்து சின்ன பூந்தி மாதிரி வந்து இருக்கணும். இப்போ நான் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சீனிப்பாகு நிறைய அடியில் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் ஊற்றிடுங்க. அதையும் போட்டு அரைச்சிடாதீங்க, அப்புறம் கொலன்னு வந்திருக்கும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை, அந்த கிராம்பு இது எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 டீஸ்பூன் நெய்யும் விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம பூந்தி செய்கிற அந்த மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து பூந்தி வந்து பிடிக்க ஆரம்பிக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயும் கூட வந்து உங்களுக்கு வந்து பூந்தி வந்து ரொம்ப அந்த மிக்சர் வந்து ரொம்ப கொலன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் ஒரு 2 மணி நேரம் வச்சுட்டு அப்புறம் கூட நீங்கள் பிடிக்கலாம். இப்போ பாருங்கள், கையில் நெய் தேய்ச்சிட்டு வந்து இப்படி வந்து பூந்தியை வந்து பிடிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு பூந்தி வந்து லட்டை வந்து பிடிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து லட்டு வந்து நல்ல ஷேப்பாக வந்து வரும். ஸோ கையில் நெய் தடவாமல் வந்து பிடிச்சிங்கன்னா லட்டு உங்களுக்கு நல்ல ஷேப்பாக வராது. அதனால் கையில் நெய் தடவி வந்து பிடிங்க. இதில் வந்து நமக்கு வந்து 50 லட்டு கிட்ட வந்து கிடச்சிதுங்க. கிட்டத்தட்ட 2 கிலோ லட்டு. நாங்கள் ஒரு 2-3 லட்டு சாப்பிட்டோம். அது போக ஒரு 2 கிலோ லட்டு வந்து வந்துச்சு. ஸோ நான் மோஸ்ட்டாக லட்டு இப்போ வந்து நமக்கு எல்லாத்தையும் வந்து பிடிச்சிட்டேன் பாருங்கள். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து தொட்டு பார்த்தீங்கன்னா, நான் லட்டு பிடிச்சோன்னே தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கொஞ்சம் சாஃப்டாக வந்து இருக்கும். இப்போ இப்படி பிளேட்டில் வந்து நல்லா வந்து இடம் விட்டு வந்து இந்த லட்டு வந்து பிடிச்சி வச்சுட்டு இதை வந்து இன்னொரு ஒரு 3 மணி நேரத்துக்கு அது வந்து செட்டாக வந்து விடணுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு லட்டு வந்து நல்லா செட் ஆகி ஃபேர்மப்பாக இருக்கும். இப்போ பாருங்கள், 3 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் எடுத்து பார்த்தேன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு தொட்டு காமிச்சப்போ சாஃப்டாக வந்து இருந்துச்சுல. இப்போ நீங்கள் லட்டை வந்து கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஃபேர்மாக வந்து இருக்கும். பார்த்தீங்களா? இப்போ நல்லா பிடிக்க முடியுது பார்த்தீங்களா? ஸோ லட்டு நமக்கு ரெடி. பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியான வந்து லட்டு வந்து பண்ண முடிஞ்சுது. ஸோ பூந்தி பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை. அதனால் வந்து இந்த இதுக்கு கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ இது எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஒரு லட்டு மட்டுமே வந்து கிட்டத்தட்ட 45 கிராம் வந்து இருந்துச்சுங்க. ஸோ நான் அது மொத்தமாக வந்து வெயிட் போட்டப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து 1950 கிராம் வந்து இருந்துச்சு. ஸோ ஒரு 50 கிராம் கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 3-4 லட்டு வந்து சேர்க்கலை நான் வெயிட் போடுறதுல. அதனால் வந்து உங்களுக்கு வந்து தாராளமாக வந்து 1/2 கிலோ மாவுக்கு 2 கிலோ லட்டு கண்டிப்பாக வந்து வரும். இது ஃபுல்லாக நல்லா செட் ஆனதுக்கப்புறம் இது ஏதாவது வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இல்லைனா உடனே வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் வந்து கொடுத்து வந்து என்ஜாய் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்து இருக்குன்னு. இது வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்து இருக்கும். நம்ம அந்த பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் போட்டிருக்க அந்த ஃப்ளேவரும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் எல்லாத்துக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி வந்து நம்புகிறோம். நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.